வணக்கம். ஜெனிதா சேனலுக்காக ஜெனிதா. இன்றைக்கி நம்ம செய்ய போகிறது கருப்பட்டி ஆப்பம். ஆப்பம் செய்ய 3 அளாக்கு பச்சரிசி எடுத்து 3 மணி நேரம் ஊற வச்சுருக்கேன். நல்லா ஊறின பிறகு அதில் 2 கை அரிசியை மட்டும் தனியாக எடுத்து வச்சுட்டு மிஷினில் கொடுத்து மாவாக இடிச்சுக்கிட்டேன். இந்த 2 கை பச்சரிசியை சின்ன மிக்ஸி ஜாரில் போட்டு ரவை மாதிரி கொஞ்சம் கொரன்னு லைட்டாக கவனமாக திரிச்சிக்கிடணும். இது 3/4 அளாக்கு இருக்கணும். ஒரு அளாக்குக்கு 1/4 அளாக்கு, நான் 3 அளாக்கு போட்டிருக்கிறதால 3/4 அளாக்கு போட்டுக்கிடணும். தண்ணியும் 3 அளாக்கு அரிசி எந்த அளவு போட்டோமோ போட்டு அடுப்பில் வச்சு கொஞ்சோளவு உப்பு போட்டு கொதிக்க விடணும். கொதிக்கிறதுக்கு கொஞ்சம் நேரத்துக்கு முன்னால் மாவை, அதாவது ரவை கணக்காக திரித்து வச்சோம்ல, அந்த மாவை இதில் போட்டு கஞ்சி மாதிரி காய்க்கணும். கொஞ்ச நேரம் கிண்டிக்கிட்டே இருந்தால் இதே மாதிரி கட்டியாக வந்துடும். அதை ஆற வச்சுட்டு அதில் நம்ம மிஷினில் இடித்த மாவை போட்டு கிண்டணும். நல்லா எல்லா மாவையும் அந்த கஞ்சிக்குள்ளே போட்டு நம்ம பிணைஞ்சி ஒரு கை மோர் ஊற்றணும். ஊற்றி இந்த மாதிரி இருக்கும். நம்ம பிணைஞ்சி வச்ச உடனே பிணைஞ்சி மூடி ராத்திரியே வச்சிட்டா காலையில் மாவு இந்த பக்குவத்தில் இருக்கும். இப்போ கருப்பட்டி அப்பம் செய்ய கருப்பட்டி பாகு, தேங்காய் பூ, ஆப்ப மாவு எடுத்திருக்கேன். மாவுக்கு பாதி அளவு கருப்பட்டி இருக்கிற மாதிரி பார்த்துக்கிடணும். கருப்பட்டியை தண்ணியை ஊற்றி கரைச்சி வடிகட்டி வச்சுருக்கேன். மாவு கூட கொஞ்சோல ஆப்பச்சோடா போடணும். போட்டுட்டு இந்த கருப்பட்டி பாகை அதுக்குள்ளே ஊற்றி கலக்கணும். கருப்பட்டி ஏற்கனவே நம்ம பாகா காய்ச்சி வச்சுருக்கிறதால கொஞ்சம் நேரம் கழித்து தண்ணியாகாது. நம்ம என்ன பக்குவத்தில் கரைக்கோமோ அதே பக்குவத்தில் தான் இருக்கும். நல்லா கருப்பட்டியும் மாவும் கலந்த பிறகு அதில் தேங்காய் பூ தேவையான அளவு போடணும். போட்டு அதையும் நல்லா கலந்து விட்டுக்கிடணும். இப்போ இரும்பு சட்டி, ஆப்பச்சட்டியை அடுப்பில் காய வச்சுருக்கேன். இந்த நம்ம கலந்து வச்ச மாவை ஆப்பமாக ஊற்றணும். ஆப்பமாக ஊற்றிட்டு சட்டி நல்லா காஞ்ச அப்புறம் ஊற்றணும். இதே மாதிரி சுற்றி விட்டுட்டு மூடி வச்சு மீடியம் ஃப்ளேமில், ஹை ஃப்ளேமில் வச்சா கருகும் கீழே. மீடியம் ஃப்ளேமில் வச்சு கொஞ்சோல முந்திரி பருப்பு மேலே போட்டேன். கொஞ்சம் நேரம் கழித்து நல்லா வெந்திருக்கும். இப்போ எடுத்தால் கருப்பட்டி ஆப்பம் தயார். இதை காலையில் டிஃபனாகவும் சாப்பிடலாம், ஈவினிங் ஸ்நாக்ஸாகவும் சாப்பிடலாம். பாரம்பரிய உணவு, தமிழ் பாரம்பரிய உணவு கருப்பட்டி ஆப்பம் தயார்.